அண்ணே வாங்க. அண்ணே நீங்க நல்ல கதையெல்லாம் எழுதுவீங்களா? எனக்கு ஒரு நல்ல காதல் கதை ஒன்று வேணும், ஒரு வீடியோ ஒன்று எடுத்துருக்கீங்க. காதல் கதை என்னட்டு ஒரு கதை இருக்கு தம்பி, இதுல உட்காருங்க சொல்றேன். கதையோட பேர் வந்து காக்கா வலிப்பு காதல். காக்கா வலிப்பு காதலா? பேரே வித்தியாசமா இருக்கானே, சொல்லுங்கண்ணே. அதாவது வந்து படத்தோட ஓப்பனிங்ல கதாநாயகியை காட்டுறோம். கதாநாயகி வந்து அப்படியே தண்ணி குடத்தோட நடந்து வராங்க. சரிண்ணே. நடந்து வரும்போது திடீர்னு காக்கா வலிப்பு வந்துருது. காக்கா வலிப்பு வந்தது அப்படியே கீழே வந்து அப்படி இழுக்கிறா, அப்படி இழுத்துட்டு கிடக்குறாங்க. அந்த டைம்ல தான் கதாநாயகனை காட்டுறோம். சரிண்ணே. கதாநாயகன் வந்து கதாநாயகியை காப்பாத்துறதுக்கு அங்கிருந்து ஓடி வராரு. ஓடி வந்து கதாநாயகி கிட்ட வந்தது அவருக்கும் காக்கா வலிப்பு வந்தது தம்பி. என்னடா இது? அவர் வந்து விழுந்து அவரை இப்படி இழுத்து காக்கா வலிப்பு இழுத்துட்டு கிடக்குறாரு. இதை கேள்விப்பட்ட கதாநாயகியோட தாய் வந்து ஓடி வர, ஓடி வந்து பக்கத்துல வந்தது அவங்களுக்கும் காக்கா வலிப்பு வந்துரு தம்பி. அவங்களும் வந்து இப்படி இப்படி இழுத்துட்டு கிடக்குறாங்க. இதை பார்த்து அவங்க நண்பர்கள் 2 பேரும் ஓடி வராங்க. வந்து இவங்க காப்பாத்திடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஓடி வர கிட்டத்துல வரும்போது அவங்களுக்கும் காக்கா வலிப்பு வந்துருக்கா. சரியா போச்சு. அப்புறம் கிடந்து காக்கா வலிப்புல இப்படி இப்படி இழுத்துட்டு இருக்கிறாங்க. என்னன்னா இது கதையை சொல்லி முடிக்கிறதுல இவனுக்கும் காக்கா வலிப்பி வந்துட்டு. நல்லா சொன்னாயா, காக்கா வலிப்பு காதல்னு ஒரு கதை. கதை சொல்லி கடைசியில எனக்கும் காக்கா வலி வர வச்சுட்டானே. இனிமே கேட்டோம் ஆளே சோழியை முடிச்சிருவான்.